கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதியாகிய இன்றைய நாளுக்கான தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வழிபாடும் வாழ்க்கையும். ஓய்வு நாளில் ஆலய வழிபாட்டில் நம் உடலையும் உள்ளத்தையும் ஒடுக்கி இருக்கின்ற நாம் ஆலயத்திற்கு வெளியே வந்த பிறகு அதனே தொடர்கிறோமா, அல்லது ஆராதனை முடிந்துவிட்டதென்று எண்ணி ஆலயத்தை விட்டு வெளியே வந்தவுடன் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மக்கள் வழிபாட்டையும் வாழ்க்கையையும் வெவ்வேறாக நடத்தினர். அதாவது ஆலயத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை தங்கள் வாழ்க்கைக்கும் மனித நேயத்திற்கும் கொடுக்க தவறினார்கள். ஆலயத்தை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியவைகளை கற்றுக்கொள்ளும் இடமாக கருதாமல் சடங்காச்சாரமாக கருதினர். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டித்து ஆலயத்திற்கும் வழிபாட்டிற்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தையும் பரிசுத்தத்தையும் சுய சரீரத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்று போதித்தார். நம்முடைய சரீரத்தை ஆலயத்தைப் போல பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டால் மட்டுமே நமக்குள் தேவன் வாசம் செய்ய முடியும். நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கின்றோம். ஆலய வழிபாட்டில் புது ஆவியையும் புது வாழ்வையும் பெற்றுக்கொண்ட நாம் தனித்து வாழ முடியாது. நாம் பெற்றவைகளை பிறரிடம் வெளிப்படுத்துவதிலும் பகிர்ந்து கொள்ளுதலிலுமே நாம் கடவுளிடம் வழிபாட்டில் பெற்றுக்கொண்டவைகள் முழுமையடைகின்றது. வழிபாட்டில் பங்கெடுக்கின்ற நாம் வழிபாட்டையும் வாழ்க்கையையும் தனித்தனியே பிரித்து விடாதபடி, நான் தான் அந்த ஆலயம், வழிபாட்டின் மூலம் கடவுள் எனக்குள் வாழ்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை பிறருக்கு வெளிப்படுத்துவதிலும் பகிர்ந்து கொள்ளுதலிலும் தேவனை மகிமைப்படுத்துவேன் என்ற தீர்மானம் இந்நாளில் நாம் எடுத்துக்கொள்வோமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுப்பாராக. ஆமென்.